வெல்கம் பேக் ஸ்டூடெண்ட்ஸ். கேட் 2021 எலக்ட்ரிக்கல் பேப்பர் அதோட சொல்யூஷன் தான் பார்த்துட்ருக்குறோம். ஸோ ஒரு பிளாக் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. டைம் ரெஸ்பான்ஸ் அனாலிசிஸில் கேட்ட கொஸ்டின். இந்த பிளாக் டயக்ராமில் ஜிபி அப்படிங்கிறது பிளான் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன், அதோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்தாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு காம்பன்சேட்டர் கொடுத்துருக்காங்க, அது ஜிசி ஆஃப் எஸ். அடுத்து இந்த ஒரு லைனை தெளிவாக படிங்க. இந்த எக்ஸ்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் இன்புட் இஸ் டி ஆஃப் எஸ். அப்போ இங்கே இன்புட்டுங்கிறது ஆர் ஆஃப் எஸ் இல்லை. இங்கே இன்புட்டுங்கிறது என்ன? டி ஆஃப் எஸ் தான் இன்புட்டு. கரெக்டாக? அதுவும் என்ன இன்புட் கொடுக்குறாங்க? அந்த இடத்துல யூனிட் ஸ்டெப் இன்புட் கொடுக்குறாங்க. சரி, அப்போது இங்கே இன்புட் கொடுத்தா அந்த இன்புட்டோட எஃபெக்ட் எப்படி தெரியும்? அடுத்து அது பிளான்ட் வழியாக கிராஸ் ஆகணும். அடுத்து கண்டிப்பாக அது ஃபீட்பேக் வழியாக உங்களுக்கு ட்ராவல் ஆகணும். ட்ராவல் ஆகிட்டு அடுத்து எங்கே வரும்? இந்த இடத்துல எரர் சிக்னல் ஜென்ரேட் ஆகும். அப்போ எரர் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு அவுட்புட்டு. கரெக்டுங்களா? இ ஆஃப் எஸ் அப்படிங்கிறது அவுட்புட்டு. ரைட். It is desired that when the disturbance is a unit step input, disturbance d of s, அதான் ஃபர்ஸ்ட் லெட்டர் disturbance d of s யூனிட் ஸ்டெப் இன்புட்னு கொடுக்குறாங்க. அப்போ ஸ்டெடி ஸ்டேட் எரர் ESS should not exceed 0.1. கரெக்டாக? ஆர் ESS should be, the maximum value should be 0.1. அப்படியே வச்சுக்கலாம். ESS 0.1 இருக்கணும். அப்படி இருக்கணும்னா கெயின் வேல்யூ K என்னவா இருக்கணும்? the minimum value of gain K is what அப்படின்னு கேட்குறாங்க. இந்த K எங்கே இருக்குது? கண்ட்ரோலரில் இருக்குது. சரி, அப்போ இந்த படத்தில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? ஆர் ஆஃப் எஸ்ங்கிறது இன்புட் இல்லை, சி ஆஃப் எஸ்ங்கிறது அவுட்புட் இல்லை. இது நமக்கு புரிஞ்சால் மட்டும்தான் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். டி ஆஃப் எஸ் டிஸ்டர்பன்ஸ் தான் இன்புட்டு, இ ஆஃப் எஸ் தான் அவுட்புட்டு. கரெக்டுங்களா? சரி, அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த படத்தை அப்படியே நம்ம மாற்றி சிக்னல் ஃப்ளோகிராஃபாக மாற்றிடலாம். அப்போ மாத்திரம் நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறது ஈஸியாகிடும். அப்போ சிக்னல் ஃப்ளோகிராஃப் கான்செப்ட் படி இன்புட்டை ஒரு நோடாக வைக்க போகிறோம், சம்மிங் பாயிண்ட்டை ஒரு நோடாக வைக்க போகிறோம், அடுத்து இந்த சம்மிங் பாயிண்ட் ஒரு நோடாக வைக்க போகிறோம், அடுத்து அவுட்புட் ஒரு நோடாக வைக்க போகிறோம். கரெக்டுங்களா? அப்போ நோடு 1, அடுத்து நோடு 2, நோடு 3, நோடு 4. நோடு 3யோட பேர் என்ன? அதுதான் இன்புட்டு டி ஆஃப் எஸ். இதை மறந்துடக்கூடாது. அவுட்புட் 2 என்ன? அதுதான் 2ங்கிற நோடு தான் அவுட்புட்டு. கரெக்டுங்களா? அதுக்கு பேர் என்ன வச்சுருக்கோம்? இ ஆஃப் எஸ்ன்னு வச்சுருக்கோம். 2ங்கிற நோட அவுட்புட்டில் தான் நமக்கு இ ஆஃப் எஸ் கிடைக்கிது. சரி, ரைட், ஓகே, ரைட். நோட் நம்பர் 1லேருந்து 2, நோட் நம்பர் 1லேருந்து 2க்கு எதுவுமே இல்லை. நோட் நம்பர் 1க்கு பேர் தான் ஆர் ஆஃப் எஸ். ஒன்றுமே இல்லைன்னா 1 எடுத்துக்கலாமா? 2லேருந்து 3, 2லேருந்து 3 என்ன நம்ம எழுதலாம்? என்ன இருக்குது ஆக்சுவலாக? 2லேருந்து 3 நமக்கு ஜி ஆஃப் எஸ் இருக்குது. தட் இஸ் காம்பன்சேட்டர் ஜிசி ஆஃப் எஸ் இருக்குது. அடுத்து 3லேருந்து 4 என்ன இருக்குது? பிளான்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இருக்குது. அப்போ 3லேருந்து 4 ஜிபி ஆஃப் எஸ். அடுத்து 4லேருந்து எங்கே ஃபீட்பேக் கொடுக்குறாங்க? 2க்கு ஃபீட்பேக் கொடுக்குறாங்களா? 4லேருந்து ஃபீட்பேக் 2க்கு கொடுக்குறாங்க. அதோட வேல்யூ என்ன? ஒன்றுமே இல்லை. அப்போ 1 எடுத்துக்கலாமா? 1 எடுக்கணுமா -1 எடுக்கணுமா? அது எங்கே போய் ஜாயிண்ட் ஆகுதுன்னு பாருங்கள். நெகட்டிவ் சம்மிங் பாயிண்டில் போய் ஜாயிண்ட் ஆகுதா? அப்போ -1 எடுக்கணுமா? கரெக்டு. இப்போ இன்புட் எங்கே இருக்குது? இந்த இருக்குது, டி ஆஃப் எஸ். சரி, அப்போ நம்பர் ஆஃப் ஃபார்வேர்டு பார்த்து மேசன்ஸ் கெயின் ஃபார்முலா என்ன சொல்லுது? 1/del summation of k pk del k. அப்போ கேங்கிறது என்ன? ஃபார்வேர்டு பார்த்து எங்கே ஆரம்பிச்சு எங்கே முடிக்கணும்? 3ல் ஆரம்பித்து, கரெக்டுங்களா? P1 3ல் ஆரம்பித்து 4க்கு போயிட்டு மறுபடியும் 2ல் போய் முடிக்கணும். இன்புட்டில் ஆரம்பித்து அவுட்புட்டில் போய் முடிக்கணும். நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? 1 2 3 4ன்னு சொல்லி எழுதிடக்கூடாது. கரெக்டுங்களா? ப்ராப்ளத்தை நல்லா ரீட் பண்ணணும். இந்த எக்ஸ்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் இன்புட் இஸ் டி ஆஃப் எஸ். அப்போ இதுதான் இன்புட்டு. அப்போ நீங்கள் ஃபார்வேர்டு பார்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்வேர்டு பார்த்து 3ல் ஸ்டார்ட் பண்ணி 4ங்கிற பாயிண்ட்டுக்கு போயிட்டு அடுத்து 2ங்கிற பாயிண்ட்டுக்கு நீங்கள் போகணும். அப்போ ஃபார்வேர்டு பார்த்துங்கிறது என்ன மீனிங்? 3ல் ஆரம்பிக்கணும், 4ல் போய் நிற்கணும், மறுபடியும் 2ல் போய் நின்னா போதும். 2வை தாண்டிடவே கூடாது. கரெக்டாக? சரி, அப்போ 3ல் ஆரம்பித்து 4க்கு போனால் உங்களுக்கு என்ன கெயின் கிடைக்கும்? ஜிபி ஆஃப் எஸ் கிடைக்குமா? சரி, அடுத்து அப்போ 3 to 4 உங்களுக்கு ஜிபி ஆஃப் எஸ். 4லேருந்து 2 போகிறதுக்கு 4லேருந்து நீங்கள் 2ங்கிற பாயிண்ட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு 1 -1 அப்படிங்கிற கெயின் மட்டும்தான் கிடைக்கும். சரி, அப்போ 2 to 3 எழுதணுமா? எழுதக்கூடாது. ஏன் எழுதக்கூடாது? நம்ம என்ன பண்ணோம்? ஃபார்வேர்டு பார்த்துனா என்ன? இன்புட்டில் ஸ்டார்ட் பண்ணி அவுட்புட்டில் போய் நின்னா போதும். எது அவுட்புட்? இதுதானே அவுட்புட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் ட்ராவல் பண்ணக்கூடாது. அப்போ ஃபார்வேர்டு பார்த்து கெயின் P1ஓட வேல்யூ என்ன? -GP ஆஃப் எஸ். இதுதான் ஃபார்வேர்டு பார்த்து கெயின் P1. அடுத்து என்ன பண்ண போகிறோம்? லூப் கெயின் கண்டுபிடிக்க போகிறோம். லூப் கெயின் பேர் என்ன? P11. படத்தில் எத்தனை லூப் இருக்குது? ஒரே ஒரு லூப் இருக்குது.
2ல் ஸ்டார்ட் பண்ணி 3க்கு வரோம், 3லேருந்து 4க்கு போகிறோம், மறுபடியும் 2ல் போய் நின்றுதோம். கரெக்டுங்களா? அப்போ ஜிசி ஆஃப் எஸ் மல்டிப்ளைடு பை ஜிபி ஆஃப் எஸ் மல்டிப்ளைடு பை -1. இப்போ இருக்குன்னா என்ன கிடைக்கும்? மைனஸ் ஆஃப் ஜிபி ஆஃப் எஸ் இன்ட்டு ஜிசி ஆஃப் எஸ். கரெக்டாக? சரி, லூப் கெயின் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ அடுத்து டெல் கண்டுபிடிக்கலாமா? டெல் என்ன? டெல் விச் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் P11. இப்போ என்ன கிடைக்கும்? 1 மைனஸ் P1னா 1 ப்ளஸ் ஜிபி ஆஃப் எஸ் இன்ட்டு ஜிசி ஆஃப் எஸ் போட்டிருக்கலாமா? சரி, அடுத்து டெல் 1. டெல் 1னா என்ன? நம்மளுடைய முதல் ஃபார்வேர்டு பார்த்த டச் பண்ணாமல் ஏதாவது இண்டிவிஜுவல் லூப்பு கெயின் இருந்தால் அதான் டெல் 1 எழுதுவோம். அப்படி எதுவுமே கிடையாது, அதனால் 1 போட்டுக்கலாம். ஸோ அப்போ P1 தெரியும், டெல் 1 தெரியும், டெல் 1 தெரியும். அப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிடலாமா? ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் d of s divided by d of s இல்லை e of s அவுட்புட் தானே, அவுட்புட் பை இன்புட் e of s by d of s which is equal to p1 del 1. p1ங்கிறது என்ன? மைனஸ் gp of s into 1 divided by 1 plus gp of s into gc of s. clear ஆயிட்டா? சரி, ஓகே. அப்போ உங்கள் லெஃப்ட் சைடு என்ன இருக்குது? e of s divided by d of s இருக்குது, which is equal to gp of s. எவ்வளோ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? gps வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 2.2 டிவைடட் பை இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்களா? அப்படியே தூக்கி உள்ளே எழுதிக்கோங்க. மைனஸ் 2.2 டிவைடட் பை 1 ப்ளஸ் 0.1s இன்ட்டு 1 ப்ளஸ் 0.4s இன்ட்டு 1 ப்ளஸ் 1.2s டிவைடட் பை என்ன கொடுத்துருக்காங்க? 1 ப்ளஸ் ஜிபி ஆஃப் எஸ். இதையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். கரெக்டாக? அப்போ நியூமரேட்டரில் என்ன வரும்? 2.2 இன்ட்டு கே இன்ட்டு 1 ப்ளஸ் T1s ஆகிடுமா? டிவைடட் பை டினாமினேட்டரில் என்ன வரும்? இந்த 3 டேர்மும் அடுத்து இங்கே இருக்கிற கீழே உள்ள டேர்மும். ஸோ 1 ப்ளஸ் 0.1s 1 ப்ளஸ் 0.4s 1 ப்ளஸ் 1.2s இன்ட்டு 1 ப்ளஸ் T2s ஆகிடுமா? சரி, இப்போ இந்த டினாமினேட்டர் டேமுக்கு மட்டும் எல்சிஎம் எடுக்கலாமா? எல்சிஎம் எடுத்தால் என்ன பண்ண போகிறோம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா? இந்த மொத்த டேமையும் இந்த 1 கொண்டு மல்டிப்ளை பண்ணி இங்கே போட்டுருவோம், ப்ளஸ் போட்டு இதை எழுதிக்கிடுவோம். அடுத்து இந்த 1 கொண்டு இதை மல்டிப்ளை பண்ணுவோம். கரெக்டாக? கான்செப்ட் தான். எல்சிஎம் மட்டும் எடுக்க சொல்கிறேன், டினாமினேட்டர் மட்டும் எழுதுவோம். சரிங்களா? ஸோ e of s டிவைடட் பை d of s which is equal to என்ன கிடைக்கும்? நியூமரேட்டர் அப்படியே இருக்குது, மைனஸ் 2.2 டிவைடட் பை 1 ப்ளஸ் 0.1s அடுத்து 1 ப்ளஸ் 0.4s அடுத்து 1 ப்ளஸ் 1.2s divided by 1 plus 0.1s cross multiply பண்ணுறேன். அடுத்து 1 plus 0.4s ஆகுமா? அடுத்து 1 plus 1.2s ஆகுமா? அடுத்து 1 plus T2s ஆகுமா? இப்போ எதை ஆட் பண்ண போகிறோம்? இந்த ப்ளஸ் சிம்பிளத்துக்கு உள்ள போட்டாச்சு. இது கூட என்ன வரணும்? இந்த டேர்ம் வந்துருமா? என்ன வரும்? 2.2 into k into 1 plus T1 into s. சரி, ஹோல் டிவைடட் பை டினாமினேட்டர் என்ன வரும்? இந்த 4 டேர்ம் அப்படியே வருமா? 1 ப்ளஸ் 0.1s இன்ட்டு 1 ப்ளஸ் 0.4s இன்ட்டு 1 ப்ளஸ் 1.2s இன்ட்டு 1 ப்ளஸ் T2s. சரி, இதையும் அடிச்சிடலாமா? இதையும் அடிக்கலாமா? அடுத்து இதையும் கட் பண்ணி விட்டுறலாமா? அப்போ உங்களுக்கு இப்போ என்ன மிச்சம் இருக்குது? 2.2 e of s divided by d of s should be equal to minus 2.2 divided by இது ஒரு ஃப்ராக்ஷன். கரெக்டாக? ஏன்னா டினாமினேட்டரில் இங்கே ஒன்றுமே இல்லை. அப்போ இந்த ஃப்ராக்ஷன் நம்மளாம் தலைகீழ போடலாமா? கீழே உள்ளது உங்களுக்கு என்ன பண்ணும்? அப்படியே இங்கே மேலே வந்துடுமா? என்ன வரும்? 1 ப்ளஸ் s இன்ட்டு T2. கரெக்டாக? 1 ப்ளஸ் T2sனாலும் 1 ப்ளஸ் s T2 ஒன்று தான். இந்த நியூமரேட்டரில் என்ன இருக்குது? இந்த ஹோல் டேர்ம் அப்படியே இருக்குது. 1 ப்ளஸ் 0.1s into 1 plus 0.4s into 1 plus 1.2s into 1 plus T2s plus 2.2k into 1 plus st1. சரி, இப்போ என்ன பண்ணலாம்? அந்த d of s டிங்கிறது என்ன? இன்புட்டு. இங்கே இன்புட் என்னென்னு கொடுத்துருக்காங்க? யூனிட் ஸ்டெப்புன்னு கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இப்போ இந்த டிஸ்டர்பன்ஸ் இஸ் யூனிட் ஸ்டெப்பு. அப்போ இந்த d of s எங்கே தள்ளி விட்டுருமா? இந்த d of s என்ன? இங்கே நியூமரேட்டருக்கு போயிருமா? d of s. அப்போ இங்கே d of s இருக்காது. d of s என்ன? யூனிட் ஸ்டெப்பு. யூனிட் ஸ்டெப்புக்கு லாப்லாஸ் எடுத்தால் which is equal to 1 by s. அப்போ e of s should be equal to
1/s the whole multiplied by இது minus 2.2 into 1 plus st2 divided by 1 plus 0.21s into 1 plus 0.4s into 1 plus 1.2s into 1 plus st2 plus 2.2k into 1 plus st1. சரி, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? ஸ்டெடி ஸ்டேட் எரர் வந்து எதை எக்ஸிட் ஆகக்கூடாதான்? 0.1 எக்ஸிட் ஆகக்கூடாதான். இப்போ ஸ்டெடி ஸ்டேட் எரர்னா என்ன? E of ss equal to limit s tends to 0 s into E of s limit s tends to 0. அப்போதைக்கு அப்படியே உள்ள சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? என்ன வரும்? இப்போ ஸ்டெடி ஸ்டேட் எரர் which is equal to limit s tends to 0 s into E of s. இப்போ இங்கே ஒரு s இருக்குது, இங்கே டினாமினேட்டரில் ஒரு s இருக்குது. இப்போ மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும்? s s கேன்சல் ஆகிடுமா? சரி, இங்கே என்ன பண்ண? s க்கு 0 போட போகிறோம். அப்போ இங்கே 0 போட்டிங்கன்னா 1 plus 0 1 ஆகிடும். இங்கே 0 போட்டிங்கன்னா 1 plus 0 1 ஆகிடும். 1 plus 0 1 1 plus 0 1 1 plus 0 1 கரெக்டாக. இங்கேயும் 1 plus 0 1. அப்போ நியூமரேட்டரில் என்ன மிச்சம் இருக்குது? மைனஸ் 2.2 டிவைடட் பை 1 ப்ளஸ் 2.2k. இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்? இல்லை எதுக்கு எக்ஸீட் ஆகக்கூடாது? 0.1க்கு எக்ஸீட் ஆகக்கூடாது. கரெக்டாக. இந்த ஒரு டேமை கொண்டு வரதுக்கு தான் இவ்வளோ பாடும். சிம்பிளாக ஒரே ஒரு சிக்னல் ஃப்ளோ கிராஃப் வரைஞ்சி எது இன்புட்டு எது அவுட்புட் அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எழுதி எல்சிஎம் எடுத்து கேன்சல் பண்ணியிருக்கிறோம். அவ்வளோதான், பெருசாக நம்ம ஒன்றுமே பண்ணல. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம கையில் என்ன ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் என்ன கிடச்சிருக்கு? மைனஸ் 2.2 டிவைடட் பை 1 ப்ளஸ் 2.2கேங்கிறது 0.1க்கு ஈக்குவல். அப்போ இது மொத்தத்தையும் கொண்டு இங்கே பிரிக்கிடலாமா? அப்போ மைனஸ் 2.2 விச் இஸ் ஈக்குவல் டு 0.1. இதை அங்கே கொண்டு போகிறேன், அந்த 0.1 கீழே கொண்டு வந்துருதான். 0.1 கீழே வந்தாச்சு. 1 ப்ளஸ் 2.2k ஆகிடுமா? இப்போ மேலேங்களையும் 10 மல்டிப்ளை பண்ணால் இந்த 0.1 கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே என்ன வரும்? மைனஸ் 22 ஆகிடுமா? மைனஸ் 22 இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் 2.2k. இது அங்கே இல்லைங்க, விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 22. இந்த 1 அங்கே போனால் என்ன ஆகும்? மைனஸ் 23 விச் இஸ் ஈக்குவல் டு 2.2k. ஸோ k is equal to minus 23 by 2.2 which is equal to என்ன ஆன்சர் கிடைக்கும்? ஆல்மோஸ்ட் மைனஸ் ஆஃப் 10.5 கிடைக்கும். கெயின் வந்து நம்ம நெகட்டிவில் சொல்ல வேண்டாம். கெயின் வேல்யூ k வந்து மைனஸ் 23 by 2.2 கிடச்சிருக்கு. நம்ம எக்ஸாக்டாக போட்டோன்னா மைனஸ் 10.4545 அப்படின்னு கிடைக்கும். ஸோ மைனஸ் 10.5 கூட எடுத்துக்கலாம். பட் ஆனால் கெயின் வந்து நெகட்டிவில் சொன்னால் அது வந்து கரெக்டாக இருக்காது. கெயின் வந்து எப்போவுமே பாசிட்டிவில் தான் இருக்கணும் இல்லையா? இப்போ இதோட ஆன்சர் என்ன பண்ணலாம்? 10.5 அப்படின்னு நம்ம ஆன்சரை கன்க்ளூட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.